வணக்கத்துடன் இது இன்பாடாக்ஸ். இன்பாடாக்ஸ் என்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கும். என்னை இவன் தமிழ் குறித்து அழகாக பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் இன்பாடாக்ஸ் என்கின்ற பெயரை வைத்து கொண்டு பேசுகிறானே என்று நீங்கள் தோன்றும். உண்மையிலே இன்பாடாக்ஸ் எதற்கென்று வைத்தோம் என்றால், நாம் பேசுகின்ற அந்த கருத்துக்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலும், தற்பொழுது உள்ள சூழலில் இன்பாடாக்ஸ் என்று வைக்கின்ற பொழுது அது தேடக்கூடியவர்களுக்கு மிக இலகுவாக அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு களத்தை இது எட்டும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த பெயரை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதுதான் நிஜம். இதில் பல விடயங்களை குறித்து நாம் தினமும் அலசி கொண்டிருக்கின்றோம். பல நண்பர்கள் இப்பொழுது அவர்களாக முன்வந்து கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். அதில் ஆதரித்து கருத்துகளும் இருக்கலாம், எதிர்கருத்துகளும் இருக்கலாம். அது மாற்று கருத்தல்ல. ஆனால் நண்பர்கள் மத்தியிலிருந்து கருத்துகள் வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம்தான். எனவே அவர்களுக்கு நாம் மகிழ்ச்சி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் நான் இப்பொழுது பேச இருக்கின்றேன். ஒன்று என்னவென்றால், லண்டன் மாநகரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அங்கு இருக்கக்கூடிய பிரிட்டனின் முதல் ஈழத்தமிழர் சார்ந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் அந்த பொங்கல் விழாவில் பேசி இருக்கக்கூடிய களங்களை மையப்படுத்திய செய்திகள் பல ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதிலே அவர்கள் தமிழ் மக்களுடைய கஷ்டங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார். என்னுடைய தந்தையும் தாயும் எங்களுடைய மண்ணிலே மிகவும் சிக்கலை சந்தித்த பொழுது அவர்கள் பிரித்தானியாவிற்கு வந்த அந்த சூழலில் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கான களங்களை உருவாக்கி கொடுத்ததில் பிரித்தானியா முதன்மையாக இருந்தது. அதுபோல இப்பொழுது எங்கள் சொந்தங்கள் அந்த இடங்களிலே அதுபோன்ற ஒரு கஷ்டத்தை தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். என பிரித்தானிய அரசாங்கம் தனி கவனம் எடுத்து எங்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு களங்களை எடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி உமா குமரன் அவர்கள் அங்கு நடந்த அந்த பொங்கல் விழாவில் பேசியிருக்கிறார். இந்த பொங்கல் விழாவில் அவர் பேசியிருந்து இன்று 10 நாட்கள் கடந்து விட்டது. இன்று ஏன் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற கேள்வி உங்கள் மனதில் எழும்பலாம். நண்பர் ஒருவரிடம் இதை குறித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது, அவர் பிரிட்டனில் இருக்கிறார், அவரிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் பல செய்திகளை சொன்னார். அப்படி செய்திகளை சொல்கின்ற பொழுது தொழிற்கட்சி, இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியது தொழிற்கட்சி தான். இந்த தொழிற்கட்சி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்களோ அதுபோன்று நம்மளுடைய தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளிலும் அவர்கள் அதை தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற களத்தில் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை வைக்கின்றார்கள். எனவேதான் உமா குமரன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த செய்தி, அவர் அந்த பொங்கல் விழாவில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி, தொழிற்கட்சி அதனை முதன்மைப்படுத்தி தமிழர்களுக்கு ஆதரவான களத்தை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். எனவே இது சார்ந்த சில விடயங்களை குறித்து நாம் தேட வேண்டியிருந்தது. அப்படி தேடிய பொழுதுதான் உமா குமரன் அவர்கள் பேசிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உமா குமரன் அவர்கள் பேசிய அந்த கருத்துகள் நமக்கு சற்று சிறப்பை தரக்கூடிய ஒன்றாக இருந்த காரணத்தினால் அது சார்ந்த செய்திகளை நாம் இங்கு பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே தற்பொழுது உள்ள சூழலில் பிரிட்டன் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்ல பிரிட்டனிலிருந்து வரக்கூடிய நகர்வுகள் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை நோக்கிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய நகர்வுகளா இருக்குமா என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன. தொழிற்கட்சியை பொறுத்தமட்டில் அவர்கள் தேர்தலில் நின்ற பொழுது இலங்கை, அதாவது வடக்கு கிழக்கு பகுதி தமிழர்களுக்கான களங்களை நாங்கள் உருவாக்கி கொடுப்பதில் எப்பொழுதும் அவர்களோடு இணைந்து இருப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவதற்கான களத்தை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை தான் தற்பொழுது மக்கள் மன்றத்திலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் பேசுபடு பொருளாக மாறக்கூடிய அதே வேளையில் வடக்கு கிழக்கு பகுதியில், அல்லது குறிப்பாக வடக்கு பகுதியில் ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது ஒரு நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கு அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி. இந்த நீர்த்தேக்கம் எப்பொழுது கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது, எப்பொழுதிலிருந்து இந்த திட்டத்திற்கான கால வரமுறைகள் உருவாக்கப்பட்டன போன்றவற்றை பார்க்கின்ற பொழுது கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியதிருக்கிறது. கடற்தொழில் அமைச்சர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இது நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இல்லை. எங்களுடைய ஆட்சிக்கு முந்தைய ஆட்சி, குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளையர் காலத்திலே இதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது. அதன் பின்பு 2011 தான் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது.
அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த திட்டத்திற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது பொருளாதார வீழ்ச்சியை இலங்கை சந்தித்து விடுகிறது. பொருளாதார வீழ்ச்சியை இலங்கை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்றதற்கு எப்படி நிதியை ஒதுக்குவது என்கின்ற கேள்வி வந்த பொழுது இந்த திட்டம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இல்லாத ஒரு களம் அமைந்தது. ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்தெந்த திட்டங்கள் கிடப்பில் இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்து செயல்படுகிறார்கள். அதன் அடிப்படையில்தான் இந்த நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கான களங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். 2026 ஆரம்பிக்கப்படும் இந்த பணி 5 கட்ட பணிகளாக நடத்தி 2031 முடித்து கொடுப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்படும் என்ற செய்திகள் வருகின்றன. அந்த செய்திகளைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இதற்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 2.5 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றது. இது தமிழர்களிடம் ஒரு அச்சத்தை கொடுத்து விட்டது. காரணம், இந்த அரசு தேர்தல் களத்தில் நின்றபொழுது கொடுத்த வாக்குறுதி வேறு. நாங்கள் ஆட்சிபீடத்தில் வந்துவிட்டால் தமிழர்களுக்கு அனைத்து தீர்வுகளையும் உருவாக்குவோம் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொன்னார்கள். அதற்காக அவர்கள் அடித்த நாடகங்கள் பல. நாடு உங்களோடு, நாங்களும் உங்களோடு என்ற சுவரொட்டிகளையெல்லாம் ஒட்டி மக்கள் மனதை மூளைச்சலவை செய்தார்கள். மக்களும் நம்பி அந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது வாக்குகளை பெற்றுவிட்டு எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்று மக்கள் கொதித்து போய் நிற்கிறார்கள். மக்கள் எதிரான நடவடிக்கை என்று சொல்கின்ற பொழுது ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் எது எதிரான நடவடிக்கை என்று கேட்கிறார்கள். மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சொல்லக்கூடியது எங்களுடைய காணிகளை பிடித்து எடுத்து விடுவார்கள், அதையாவது சரி காணிகளை எடுத்து விடுகிறார்கள் என்றாவது நாங்கள் வேறொரு இடத்தில் தங்கிவிடுவோம். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உரிமை இந்த மண்ணில் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி சிங்களர்களை மீள்குடியேற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு களங்களை எடுத்து அதற்கான நகர்வுகளை செய்வதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள். பல கிராமங்கள் அழிவை நோக்கி இருக்கின்றன. வெள்ளத்தி பெருக்கத்தில் அவைகள் சிக்கி அழிவை நோக்கி நிற்கின்றன. அந்த கிராமங்களை எல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கான களங்களை இந்த அரசு எடுக்கவில்லை. ஆனால் இந்த அரசு 2.5 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்து இந்த நீர்த்தேக்கத்தை கட்ட வேண்டும் என்று இவர்கள் பம்மாத்து காட்டுவது எங்களை அழிப்பதற்கான ஒரு செயல்பாடு என்று குறிப்பிடுகின்றார்கள். கடற்தொழில் அமைச்சர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த திட்டம் நீர்ப்பாசனத்திற்கும் குடிநீருக்குமான திட்டம். இது தமிழ் மக்கள் இதுவரை தண்ணி இல்லாமல் பட்டு கொண்டிருந்த கஷ்டத்திற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான தீர்வை கொண்டு வரக்கூடிய திட்டம் என்று அவர் மார்பு தட்டியிருக்கிறார். ஆனால் மக்களுக்குத்தான் தெரியும் அந்த வலி. அந்த காணிகளை அவர்கள் இழந்து நிற்கக்கூடிய நிலைமை, தங்கள் காணிகளை இழந்துவிட்டு வேறொரு இடத்தில் அவர்கள் குடிபோகக்கூடிய நிலைமை, இவைகள் அனைத்துமே மக்களை எவ்வளவு பாதிக்கும் என்று பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.